ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பேனோ இல்லையோ, இல்ல நானும் இப்படிதான் இருந்திருப்பேனோ. நான் அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? இது அவங்க வீடு, அவங்க பேசுறாங்க. நான் நம்ம நிலைமையை சொல்றேன்டா. நான் இதுவரை ஏன் அக்கா தம்பிட்ட கூட இவ்வளவு திட்டு வாங்கினதில்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா அவமானமா இருக்குடா. சாரி நிம்மி, நானும் எதிர்பார்க்கல. சொந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், அக்கா மாமாவோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் உலகமே என் கைக்குள்ள இருக்குன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா வெளியில காலடி எடுத்து வச்சு 10 நிமிஷத்துல பயம் வந்துடுச்சு ரகு. நம்ம எப்படி ரகு வாழ போறோம்? உலகமே இருட்டா இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கும் ஒன்னும் புரியல, பிளாங்கா இருக்கு. வீட்டை விட்டு ஓடி வர்றது ரொம்ப சுலபம்னு நினைச்சோம். ரொம்ப தப்பு நிம்மி. யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து செயற்கையா சிரிச்சு அவங்க கூட பேசி அவங்க சொல்ற பேச்சு எல்லாம் கேட்டு அவங்க யாரு நாம யாரு? நாம வாழ்றதுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறோங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம யாரு, எப்படி வாழ்ந்தோம் எதுவுமே தெரியாம ஒரு குப்பை மாதிரி அவங்க நம்மள பேசும்போது எவ்வளவு சங்கடம் ரகு. இதெல்லாம் கேட்கறது நமக்கு என்ன தலையெழுத்தா? அப்படியே நம்ம வாழ்ந்தோம். முட்டா பையலே முட்டா பையலே. அட்லீஸ்ட் ஒரு லாட்ஜ்ல புக் பண்ணியிருந்தாவது நம்ம யாருக்குமே கட்டப்படணும்ன்ற அவசியம் இல்லாம போயிருக்கும். அந்த அம்மா பேசுறது கேக்குறது சொல்றது கேட்கும் போது ஐயோ உடம்பே கூசுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் வாழ்க்கையில இருந்தது இல்ல. சரி விட்ரி, சும்மா அதே பேசி பேசி வெறுப்பேத்தாத. இல்ல ரகு, என் மனசே ஆற மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன்ல, நாம சில காரியங்களை சாதிச்சுக்கணும்னா சில அசிங்கங்களை தாங்கி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உன்னை அசிங்கப்படுத்தணும்னு இங்க யாரும் பிளான் பண்ணி பண்ணல. நான் அன்னைக்கே உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கணும். ஆனா உன் தம்பி சங்கர் கெடுத்துட்டான். எவனோ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து முந்திக்கிட்டு உன் விரல்ல நிச்சய மோதிரத்தை மாட்டிட்டான். ஆமா, நகைக்கடையில கூட தான் சேல்ஸ்மேன் கைய பிடிச்சு கஸ்டமர் விரல்ல மோதிரத்தை போடுறான். அதெல்லாம் நிச்சயதார்த்தம் ஆயிருமா? அவன் ஒன்னதான வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான். அப்படி அவனா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அறிவு கட்டவன். அவனை பத்தி பேசுன எனக்கு பத்தி எரியுது. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே. அவன் பின்னாடி போலீஸே இருக்கு. என் பின்னால எனக்குன்னு யார் இருக்கா? பிரச்சனைன்னு வந்தா கூட என் நிழல் கூட என் பின்னாடி நிக்காது. நான் ஒரு சாதாரண ஆளு. அவனை எதிர்த்துக்கிட்டு நான் எப்படி நிக்கிறது? ஒரு ஏசியை எதிர்த்துக்கிட்டு நான் என்னதான் பண்ண முடியும்? அப்படி நான் நின்னா ஒரு அரசாங்கத்தையே எதிர்த்ததுக்கு சமம். சவால் விடுறதுக்கு நான் என்ன சினிமா ஹீரோவா? ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், என் ஃப்ரெண்டு பரமு. வேற எவனாவது எனக்கு உதவி பண்ண வருவானா? நீயே சொல்லு. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரே வந்து உன் கையை பிடிக்கும் போது, உன்னை பொண்டாட்டின்னு சொல்லும் போது எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு எவன் உதவி பண்ணுவான்? துணிவானா? நண்பன்ற ஒரே காரணத்துக்காக அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான். நட்புங்கிற அந்த உறவுக்கு ஒரு பெரிய அர்த்தமே கொடுத்துட்டான். அவன் ஒரு தெய்வம். சாமியை கும்பிடுறதும் ஒண்ணுதான், அவனை கும்பிடுறதும் ஒண்ணுதான். ரகு, அல்லாத ரகு. அவனை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி நீ பொறுத்துக்கோ. நாளைக்கு காலையில விடிஞ்சா உன் கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன். ரகு, அந்த தாலியை இப்பவே என் கழுத்துல கட்டு. நான் வேணா கீழே போய் எடுத்துட்டு வரவா? ரகு, ஒரே ஒரு நாள் ராத்திரிக்குள்ள என்னென்ன நடக்க போகுதோ தயவு செஞ்சு நான் தாலி எடுத்துட்டு வரேன். என் கழுத்துல கட்டு ரகு. ஐயோ நிம்மி, இப்ப ராத்திரி மணி 9. இப்ப எவனாவது தாலி கட்டுவானா? ஒரே ஒரு ராத்திரி எனக்காக பல்ல கடிச்சுக்கோ ப்ளீஸ். நீ இந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும் பாக்குற. ஆனா இந்த ராத்திரியை தாண்டி அடுத்து என்ன நடக்க போதும்னு யோசிச்சு பார்த்து பயப்படுற ரகு. நாளைக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு வை, நாளைக்கு மறுநாள் நம்ம நிலைமை என்ன ரகு? என் கழுத்துல உன் தாலி கடைசி வரை இருக்குமா? நீ கூட கடைசி வரை இருப்பியா? இல்ல நான் உன் கூட இருப்பேனா? இல்ல நீயும் நானும் ஒன்னா இருப்போமா? இல்ல
கழுத்துல நீ கட்டின தாலி இருக்குமா? எனக்கு எதுவுமே புரியலடா, பயமா இருக்கு ரகு. என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நல்லது நடக்கும்னு நினைப்போம். கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தாலி கட்டின பிறகு உன்னையும் என்னையும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் என் குடும்பமும் ஓ குடும்பமும் பிரிச்சாங்கன்னு வை, சத்தியமா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். விஷம் குடிச்சு செத்துருவேன். ஏய், என்ன பேசுற? அடிச்சிருவேன். படிச்சவ தானே நீ. என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னைக்கும் தற்கொலை முடிவுக்கு போகக்கூடாது. அது கோலத்தனம். வாழ்க்கை சாகிறதுக்காக இல்ல, வாழ்றதுக்கு. நான் சாக மாட்டேன். தைரியமா எதிர்த்து நிப்பேன். அப்படி ஒருவேளை நான் செத்துட்டா கடைசி வர நான் உன்னை சுத்தியே ஆவியா காத்தா சுத்திட்டு இருப்பேன்டி. இது சத்தியம். இதுக்காக வட நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இதுக்காக வட மத்தவங்கள்ட்ட பேச்சு வாங்குறோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும் ரகு. நான் கூட 100 வருஷம் வாழணும். என்னங்க எங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல, குளு குளுன்னு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான். நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புதான். நிஜமா தாங்க சொல்றேன். அம்மாங்கிற உறவு ரொம்ப புனிதமானது. அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அத வியாபாரமாவோ இல்ல மத்த கோவங்களை தீர்த்துக்கிற காரணமாவோ நம்ம பயன்படுத்த கூடாது. அம்மாவோட பாசத்துக்கு விலையே இல்லைங்க. அத்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதை திருப்பி கொடுக்க முடியுமா உன்னாலன்னு கேட்டீங்க. கேட்டதோட நிக்காம எல்லாரும் முன்னாடியும் பலார்னு ஒரு அரை கூட அரைஞ்சிட்டீங்க. அந்த வார்த்தையும் அடியும் என் தப்பை என்ன உணர வச்சுச்சுங்க. ரகு வந்து மன்னிப்பு கேட்டாதா என் புருஷனை நான் விடுவேன், அவங்க அம்மா அப்பாக்கு அனுப்புவேன்னு நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தது தப்புங்க. அதனால நிஜமாவே நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் அடிச்சேன். பரவாயில்லங்க, நான் தான் என்னோட தப்புன்னு சொல்லிட்டேனே. நீங்க எதுக்காக இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? தேவையில்லை. அதே மாதிரி உங்க அம்மா வந்து பட்டுப்புடவை கொடுத்துட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு போனாங்க. இந்த குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணை எடுக்கிறது மகா பாவம்னு கூட சொன்னாங்க. உங்களை பத்தி கூட ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. அதான் உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அந்த கோவம் எல்லாம் வச்சுக்கிட்டுதான் நான் இப்படி நடந்துக்கிட்டேங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இல்ல என்னதான் இருந்தாலும் நானும் அத்தனை பேர் முன்னால உன்னை அடிச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு சரசு. என்னங்க நீங்க? சரி, நாளைக்கே போய் உங்க அம்மாவை பாருங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் அத்தைய பார்க்க வரேன். நான் வந்து அவங்கள பார்க்கணும். அம்மாவை பார்க்க புள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன திடீர்னு இந்த ஞானோதயம்? அது இல்லங்க, இந்த கவிதா யாருங்க? என்னது? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இந்த கவிதா யாருங்க?
நீங்க என்ன செய்யணும் என்ன சொல்லணும்னு நாட்டாம பண்றதுக்கு அவ யாரு? என்ன திடீர்னு கவிதாவை பத்தி பேசுறா? புதுசா என்ன பிரச்சனை கண்ட போறாளோ? இங்க பாருங்க, உங்க அம்மா பார்க்க போக கூடாதுன்னு நான் உங்களை கத்துனேன். நீங்க பலார்னு என் கண்ணத்துல அறவிட்டீங்க. நான் போவேண்டி மீறி தடுத்தா பணம் விழுன்னு ஆம்பளை சிங்கம் மாதிரி பேசுனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே வேகத்துல உள்ள வந்து கதவை சாத்துனீங்க. இங்க கவிதா இருந்தா உங்ககிட்ட ஏதோ பேசிருக்கா, உங்ககிட்ட அவ ஏதோ சொல்லிருக்கா. உடனே நீங்க வெளியில வந்து நான் இப்போ அம்மா பார்க்க வரல, நீ போ நாளைக்கு வரேன்னு திவ்யா கிட்ட சொன்னீங்க. திவ்யா கூட கோவப்பட்டப்போ இது என்ன குடும்பமா? கட்டின பொண்டாட்டி வெளியில நிக்கிறா, அவ பேச்ச புருஷன் கேக்கல. வீட்டுக்கு வந்த விருந்தாளி உள்ள இருக்கா, அவ பேச்ச புருஷன் கேக்குறான். அப்போ கவிதாக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன உறவுன்னு அசிங்கமா கேட்டுட்டு போயிட்டா. ஏங்க, அப்போ திவ்யா கேட்ட கேள்விய இப்போ நானே உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு பதில் வேணும். நீங்க கவிதா பேச்ச கேட்டுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்தீங்களா? இந்த ரூம்குள்ள வச்சு அவங்க கிட்ட அப்படி என்ன சொன்னா உடனே நீங்க மனசு மாறி உங்க அம்மா பார்க்க போறதே தள்ளி போட்டீங்க? கட்டின பொண்டாட்டி பேச்ச கேட்காத நீங்க கவிதா பேச்ச எப்படி கேட்டீங்க? சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். உங்களை தூங்க நான் விட மாட்டேன். அந்த கவிதை என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? தெளிக்கிற விதத்துல தெளிச்சாதான் பொங்குற பானை அடங்கும், அதே மாதிரி அடக்குற விதத்துல அடக்குனாதான் ஆம்பளை அடங்குவான்னு சொல்றா. சுப்புவே ஒரு குழந்தை, சுப்புக்கு எதுக்கு குழந்தை? உனக்கு உன் புருஷனையே கைக்குள்ள வச்சுக்க தெரியலன்னு எனக்கே அட்வைஸ் பண்றா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா எங்க இருக்கானே தெரியாதவ எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டா. அத நான் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. சரி, அத விடுங்க. இப்போ நீங்க எனக்கு உண்மைய சொல்லுங்க. ரூம்குள்ள வச்சு அப்படி அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்க எப்படி உங்க அம்மா பார்க்க போக மாட்டேன்னு உடனே ஒத்துக்கிட்டீங்க? ஏங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாதுன்னு சொன்னப்ப என் கண்ணத்துல பலார்னு அடிச்சீங்க. அதையே அவ சொன்னப்ப அவளுக்கு என்ன கிடைச்சது? ஏய், நோ. சரிங்க, இப்ப சொல்லுங்க. அவ சொன்ன உடனே நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏங்க, நம்மள தடுக்க அவ யாருங்க? அவ பேச்ச கேட்டுதான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்தீங்களா? இப்போ நான் சொல்றேன், ஏன் பேச்சுதான் நீங்க கேட்கணும். நீங்க ஏன் புருஷன்? நான் சொல்றேன், நம்ம நாளைக்கே உங்க அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சரி, போலாமே. சொல்லுங்க. ரூம்குள்ள வச்சு அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதையே என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க. அத சொல்லலன்னா எனக்கு என் மண்டைய வெடிச்சது போல இருக்கு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது நல்லதுக்காக தான் நான் போலன்னு சொல்லிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்படி என் நல்லதுக்காக அவ என்ன சொன்னான்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னங்க, இவகிட்ட புதுசா என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? சிச்சே, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நடந்தது என்னவோ அதுதானே சொல்ல போறேன். உள்ள வந்ததும் அவ என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? ஏங்க, சரசு என்ன தப்பா பேசிட்டா? அவள் எதுக்கு நீங்க அத்தனை பேர் முன்னால அரைஞ்சிங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறம் சரசு கிட்ட நான் என் வயிற்றுல வளர்ற குழந்தைய தர்றதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க சரசு பேச்ச மீறி உங்க அம்மாவை பார்க்க போனீங்கன்னா அந்த குழந்தைய நான் சரசுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. உங்க அம்மாவை பார்க்க போனீங்கன்னா அந்த குழந்தைய நான் சரசுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்படிதான் நானும் ஷாக் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம இது என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேல சத்தியம் வேற சொல்லிட்டா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சரசு? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கவிதா பேச்சை கேட்டு போகாம இல்ல. நான் போனா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய உனக்கு தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்றான்.
என்னோட ஆசை கனவு எல்லாமே வீணா போயிடுமே சர்ஸு. அதனால தான் நான் போல. இந்த பார் சர்ஸு, அம்மாவை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். என்ன டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு தானே வர போறாங்க. நான் அப்போ போய் பார்த்துக்கிறேன். ஆனா கவிதா உனக்கு அந்த குழந்தையை தரலனா உன் மனசு என்ன வேதனைப்படும்? உனக்காக தான், உனக்கு அந்த குழந்தை கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அம்மாவை பார்க்கறதுக்கு போலன்னு சொல்லிட்டேன். சர்ஸு, இது ஒரு தப்பா? சர்ஸு, ஏன் சர்ஸு அழற? இவ்வளவு தங்கமான புருஷன் வேற யாருக்கு தாங்க கிடைப்பாங்க? இப்படி ஒரு அப்பழக்கு இல்லாத மனுஷன், இப்படி ஒரு தெய்வம் வேற யாருக்குங்க வாய்க்கும்? உங்களை புரிஞ்சுக்காம நானும் மத்தவங்கள மாதிரி உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. நம்ம புருஷன் நம்ம பேச்ச கேட்காம கவிதா பேச்ச கேக்குறாரேன்னு உங்களை சந்தேகப்பட்ட, வருத்தப்பட்ட, வயித்தறிச்சல் பட்ட. என்ன மறுபடியும் அடிங்க, என்ன திரும்ப அடிங்க, என்ன பலார்னு அடிங்க, என்ன அடிங்க, என்ன அடிங்க, உங்க ஆசை தீர அடிங்க, அடிங்க. விடு சர்ஸு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கிறேன். சரி, நீங்க தூங்குங்க. நாளைக்கு நம்ம உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாங்க. ஏங்க, மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க எனக்கு வாய்ச்ச தங்கமான புருஷன். சர்ஸு, எனக்கு கோவம் இல்லை. சரி, நீங்க படுத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அம்மா சும்மாருமா. நீ சும்மாருடா. நான் அதிகம் பேச விரும்பல. ஒரு கல்யாண விசேஷத்துக்கு எதுக்கு ஊரையே கூப்பிடுறோம்? எல்லாரும் மனசு குளிர்ந்து வயிறு குளிர்ந்து வாழ்த்தணுங்கிறதுக்காக தானே. வாழற வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே. 2 பேரும் நல்லா வாழறதுக்கு இந்த ஊரே வாழ்த்தணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெத்தவங்களை வளர்த்தவங்களை வயிறறிய வச்சுட்டு நீங்க ஓடி வந்திருக்கீங்க. சொந்த பந்தெல்லாம் வயிறறியறப்போ, சாபம் கொடுக்கறப்போ, அதை மீறி கல்யாணம் பண்ணி வாழற வாழ்க்கை எப்படி உருப்படுங்கிறீங்க? உருப்படாது. நீ சும்மா இருடா. நீ தப்படுத்துக்காத மச்சான். எங்க அம்மா அந்த காலத்து டைப்பு. கொஞ்சம் ஆஷா பேசும், ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காது. நம்ம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏண்டா, நான் இந்த பிள்ளைங்க திருந்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட சொல்ற? இந்த மாதிரி லவ்வுக்கு உதவுற உன்னதாண்டா முதல்ல உதைக்கணும். உதைப்ப ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க சண்டை போட வேணாம். ஆன்ட்டி, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நாங்க இங்க ஒரு நாள் ராத்திரி மட்டும் தங்கிட்டு காலையில போயிடுறோம். உங்களை ரொம்ப சிரமப்படுத்தணும், வேற வழியே இல்லை. மன்னிச்சிடுங்க. அதை விடுமா தங்கச்சி, முதல்ல சாப்பிடுவாங்க. ஐயோ, மறுபடியும் எங்களுக்காக சமைச்சிட்டீங்களா? ஏன்டா பரமா அம்மாவை கஷ்டப்படுத்துற? என்னது, மறுபடியும் சமைக்கிறதா? அப்போ மத்தியானம் சமைச்சதை யார் சாப்பிடுறது? அம்மா ப்ளீஸ், எங்களுக்கு எதுவுமே வேணாம்மா, பசி இல்லை. நினைச்ச. ஏய் செல்வி, சோத்துல தண்ணியை ஊத்தி வை. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் பழைய சோறு தான். சரிம்மா. ரகு, நீயும் நிம்மியும் டயர்டா இருப்பீங்க, அந்த ரூம்குள்ள படுத்துங்க. நானும் அம்மாவும் தங்கச்சியும் ஹாலில் படுத்துக்கிறோம். சரிடா. ஏய் பரம, உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணம் ஆவலங்கிற எப்படி ரூம்ல போய் படுக்க சொல்லுவ? இது என்ன லாட்ஜா, சத்திரமா, சாவடியா? கௌரவமா நானும் உன் தங்கச்சியும் இந்த ஊர்ல இந்த வீட்டுல வாழ வேணாம்? என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் ஆட்சேபணம் பண்ணிட்டு இருக்க? டேய், அம்மா சொல்றது கரெக்டா? நானும் அவளும் எதுக்கு ரூமுக்குள்ள? நிமியும் தங்கச்சியும் உள்ள படுத்துக்கிட்டோம்,
நாம இங்கே படுத்துக்கலாம். என்னது? என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பொண்ணோட படுக்க மாட்டா.